அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நன்றாக இருக்கிறீர்களா? நன்றாக இருப்பீர்கள் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலே ஒரு வேத வசனத்தை காண்பிக்க விரும்புகிறேன். லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்காக நன்மை செய்யுங்கள். நம்ம செய்வோமா? யாராவது அப்படி யாருன்னா பகைச்சா அவங்களுக்கு நம்ம பகை தான் பண்ணுவோம். ஆண்டவர் புதுசாக நம்ம ஒரு வித்தியாசமாக கற்றுக் கொடுக்குறாரு பாருங்கள். அவருக்கு செவி கொடுக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் அன்பு பிள்ளைகளே, உங்களுக்கு சத்துருவாக இருப்பாங்க. சத்துருனா எப்படின்னா, எங்கெங்கே போகிறேன் அங்கெல்லாம் வந்து ஒரு பிரச்சனை பண்ணதான் வருவாங்க. வீட்டு வந்தால் வீட்டாண்ட ஒரு பிரச்சனை, வெளியே போனால் பிரச்சனை, எப்போ பாரு சத்ருவா தோண்டிக்கிட்டே இருப்பான், பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பான். அவர் தான் ஆண்டவர் சொல்கிறார், சத்ருவை சிநேகிங்கள், அவனோடு கூட ஒப்புரவாகன்றாரு. அப்படிப்பட்ட மனுஷனை கூட நீ வம்பு பண்ணாத, வழக்காடாத, உன் சத்ருவை நீ சிநேகின்றாரு. அந்த சத்ருவானவனை நீ சிநேகம் பண்ணிட்டினா அவங்ககிட்ட சத்ருவா எழும்ப மாட்டான்பா. நீ அவங்ககிட்ட தழவாக பேச்சு, அன்பை பேசி உன் அன்பை அவங்ககிட்ட வெளிப்படுத்தும் போது அவன் சத்ருவா அவனுக்கு மாற மாட்டான். அது சார், எனக்கு செவி கொடுக்குற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உன் சத்துருக்களை சிநேகிங்கள். முதலாவது சத்ருவாக இருக்கிற எந்த மனுஷனாக இருக்கட்டும், எந்த காரியமாக இருக்கட்டும், முதல்ல அவங்களோட ஒப்புரவாயிடுங்க. உனக்கு சத்ருவே வராது. உனக்கு பகைக்கிறவர்களை, உன்னை பகைக்கிறாங்க பாரு, அவங்களுக்காக நன்மை செய்யுங்கள். பகை பண்ணுவாங்க, இப்போ பாரு இவன் எப்படி இருக்கிறான், நல்லா இருக்கிறான், அவனுக்கு ஏதாவது பண்ணணும் பகைச்சிக்கினே இருப்பாங்க. இப்படி வெளியே வந்தால் சண்டை, வேலை மேலே போனால் சண்டை, உன்னை பகைச்சி ஏதாவது ஒரு வழி பண்ணலான்னு இருப்பாங்க. அவன் ஒரு நாள் முடியாமல் நல்லா இருப்பான். அவனுக்கு போய் நீ உதவி செய்ய முடியுமா? எப்போ பண்ண என்னென்னா பண்ண விட்டுறா கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லுவீங்களா? நம்மளாம் சொல்லுவோம்ல, நீங்களாம் சொல்ல மாட்டீங்க. ஏன்னு சொன்ன வச்சுக்க, நீ சத்ருவே சிநேகிக்கிறீங்க. நீங்கள் சத்ருவை சிநேகிங்கள். சத்ருவாக இருக்கிறவங்கக்கிட்ட அன்பு ஒப்புரவாயிட்டீங்கன்னா அது நன்மை கிடைக்குங்க நம்ம வாழ்க்கையில். நீங்கள் பிதாவின் பிள்ளைகளாக இருப்பீர்கள். சத்துருக்களை சிநேகிகள், உன்னை பகைகளுக்காக நன்மை செய்யுங்கள். உங்களை யாரெல்லாம் பகைச்சாங்களா, பகைச்சாங்களே என்ன, அவனுக்கு வரட்டும், வந்துச்சு பற்றியா அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்போது உதவி செய்ய போகும்போது உங்களுடைய பலன் மிகுதியாக இருக்குமா பரலோகத்தில். ஆண்டவர் நம்ம இங்கே பூலோகத்தில் செய்கிற எல்லா காரியம் அவர் பூமி எங்கும் ஒரு கண்கள் உலாவி கொண்டு இருக்கிறதாம், பார்த்துக்கின்னு தாங்கிறார். நமக்கு தெரியாதுன்னு நினைக்காதீங்க. நிச்சயமாக ஆண்டவர் சொல்கிறார், எனக்கு செவி கொடுக்குற உங்களை பார்த்து தான் சொல்கிறார். இந்த வார்த்தையை செவி கொடுக்குற உங்களை பார்த்து சொல்கிறார். சத்ருவாக இருந்தாங்கன்னா அவங்க கூட ஒப்புரவாயிடுங்க. இந்த நாளில் கூட சரி, அவன் டெய்லி தொந்தரவு பண்ணான்பா, ஐயோ இந்த வழியில் போனால் அங்கே வந்து குறுக்க நிற்பான், இப்படி போனாலும் எங்கே வந்து நிற்பான். சத்ருவாக இருக்கிறவங்கள அவங்க கூட ஒப்புரவாயிட்டிங்கன்னா உனக்கு சத்ருவே வராது. பகைக்கிறவர்களுக்காக நன்மை செய்யுங்க. அவன் பகைச்சினே இருப்பான், ஒரு நாள் ஆபத்து வரும்போது அவங்ககிட்ட போய் நீ நன்மை செய்து பாருங்களேன். அவன் என்ன பண்ணான், எத்தனை வாட்டி அவனுக்கு எவ்வளோ அக்குறும் அநியாயம் செய்தான். அவனுக்கு வளரக்கூடாதுக்கு பண்ணேன். எனக்கு ஒரு ஆபத்து வரும்போது அவன் தான்பா என்னை பார்த்தான் சொல்லுவா இல்லைங்களேங்க. அதுக்கு தான் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார். அப்படி தான் பேசுவாங்க. உங்களை பார்த்து தான் சொல்கிறார் ஆண்டவர், சத்துருக்களை சிநேகிங்கள், உங்கள் பகைக்கிறவர்களுக்காக நன்மை செய்யுங்கள், அப்போது உங்களுடைய பலன் மிகுதியாக இருக்கும். உங்களுடைய பலன் ஆண்டவர் பார்த்துன்னுக்கிறார். யாரெல்லாம் செய்ய போகிறீங்க? இந்த வார்த்தையை கடைப்பிடிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களை பார்த்து தான் சொல்கிறார், உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. இந்த வார்த்தையை கற்றுக் கொடுக்குறார். எப்படிலாம் இருக்க வேண்டும், நன்மை செய்யும்படியாய் ஒவ்வொருவரையும் கஷ்டப்படும் போது, வேதனைப்படும் போது, நம்மளை நெருக்கும் போது நம்ம எல்லாம் வேற ஒரு சிந்தைக்கு போவோம். ஆண்டவர்களுக்கு ஐடியா கொடுக்குறாரு பாருங்க, எப்படி டேலண்டான ஒரு வார்த்தை. நம்ம யாரெல்லாம் சத்துருக்குறானோ என்ன சொல்லுவோம், நம்ம எதனா பண்ணுறதுக்காங்க, இவன் தொந்தரவு பண்ணுற ஒரு 5 ரூபா குத்துறா போட்டோம், ஒரு 50 ரூபா கொடுத்து விடு, அவன் வரமாட்டான், ரெண்டாவது மீண்டும் மறுநாள் வருவான். இதே தொந்தரவு. அவன்கிட்ட ஒப்புரவு ஆகிட்டு போகிறேன், அவன் எதை கேட்கவே மாட்டான். நம்ம கேட்கக்கூடாது, அவரன்னு விட்டுருவான். ஒப்புரவு ஆகணும். முதலாவது ஒப்புரவு ஆகிடுங்க. உன்னை யாரெல்லாம் உன்னை வந்து பகைச்சாங்களோ அவங்களுக்கு நன்மை செய்யுங்க. அவன் ஒரு நாள் நன்மை செய்யும்போது அவன் ரெண்டாவது பகைக்கவே மாட்டான். ஆண்டவர் அப்படி தாங்க உன்னை சிநேகிக்கிறார், உங்களை சிநேகிக்கிறாருக்கு தான் இந்த வார்த்தை கேட்டுக்கிறார். உங்களை பார்த்து, அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தை கேட்டுக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள், உங்களுக்கு நன்மை செய்வர்களுக்காக தீமை செய்வர்களுக்காக நன்மை செய்யுங்கன்றார். யாரெல்லாம் உங்களுக்கு தீமையை பார்த்தாங்க, நீங்கள் தீமைக்கு தீமை செய்ய கட்டாதீங்க, நன்மை செய்வர்களுக்கு தீமை செய்வர்களுக்கு நன்மை செய்யுங்க.
உங்கள் வாழ்க்கையில் முடிஞ்ச அளவுக்கு எல்லா காரியத்தையும் நன்மை செய்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். ஆமென். காட் பிளஸ் யூ.